கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை, உச்சநீதிமன்ற அதிரடி தீர்ப்பும் பின்னணியும். கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்தும் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் குறித்தும் சற்றே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்தும் உத்தரவிட்டிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தவேக சார்பில் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வழக்கில் தொடர்பில்லாத விஜய் சம்பவ இடத்தில் இருந்து பொறுப்பற்ற முறையில் ஓடிவிட்டதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். தவேக தரப்பில் வாதங்களை முன்வைக்க வாய்ப்பும் அளிக்கவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி போலீசார் தான் அந்த இடத்தை விட்டு செல்லும்படி விஜய்க்கு உத்தரவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. தனி நீதிபதியின் உத்தரவு தவேகவின் அரசியல் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து உத்தரவிட்டுள்ள நிலையில் அதே காரணத்துக்காக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரித்து தனியாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருப்பது தவறான நடைமுறை. எனவே உச்ச நீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று தவேக தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தமிழக அரசு தரப்போ, விஜய் 7 மணி நேரம் தாமதமாக கரூருக்கு வந்ததால் தான் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதற்கு விஜய் மட்டுமே தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும். அதை விடுத்து போலீசார் மீது குற்றம் சாட்டி அரசியல் சாயம் பூசக்கூடாது என்று வாதிட்டது. அப்போது நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதி விசாரித்தது ஏன் எனவும், இந்த 2 உத்தரவுகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உள்ளன என்றும், ஒரே நாளில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பித்தது எப்படி என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இறந்த 41 பேரது உடல்களை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்தது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழக அரசு தரப்பில் நிலைமையை கருத்தில் கொண்டு பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் தமிழக அரசு தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இந்த நிலையில்தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் சிபிஐயின் இந்த விசாரணையை மேற்பார்வை செய்ய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவை அமைப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அறிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும்படி இந்த குழுவுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணையை கோரி வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பு திமுக அரசுக்கு பின்னடைவாகவே கருதப்படுகிறது.